ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி வந்து சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுன்றது கற்றுக்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். முதல்ல வந்து 100 கிராம் ரெட் சில்லி எடுத்துட்டுருக்கேன் நான். இதுக்கு வந்து 200 கிராம் கடலைப்பருப்பு, 200 கிராம் தனியா, 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம். இப்போ வந்து ஒரு ட்ரை வாணலியில் எண்ணெய் விடாமல் அரிசி, வெந்தயம், மிளகு மட்டும் போட்டு முதல்ல வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2 மினிட்ஸ்க்கு வந்து அந்த வாணலியில், வெறும் வாணலியில் எண்ணெய் விடாமல் இதை வறுத்துக்க போகிறோம். இப்போ இந்த கடுகு வெடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது பாருங்கள், அந்த மாதிரி வந்தால் எடுத்துடலாம். இப்போ அதே வாணலியில் ஒரு 2 ஸ்பூன் நான் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுருக்கேன். அதில் இந்த கடலைப்பருப்பு 200 கிராம் கடலைப்பருப்பு போட்டுட்டு வறுக்க போகிறேன். 5 மினிட்ஸ் இதில் வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம தனியாவை சேர்க்க போகிறோம். ஏன்னா தனியா வந்து சீக்கிரமாக கருத்து போயிடும், அதனால் இப்போ சேர்க்கக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வறுத்துட்டால் இந்த கடலைப்பருப்பு வாசனை வருது. இதோடு நம்ம இந்த தனியா 200 கிராம் தனியாவையும் சேர்த்து வறுக்க போகிறோம். ஒரு 5 மினிட்ஸ் வறுத்தா போதும். கடலைப்பருப்பு தனியா சேர்த்து வறுத்துன்ட்டு இந்த சத்தம் வருது பாருங்க, அந்த தனியா சத்தமும் அந்த வாசனையும் வர்றப்ப நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு வாணலியில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு இந்த மிளகாயை வறுத்து எடுத்துட்டு மிக்சியில் போடுறேன். இப்போது மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அடிச்சுட்டுருக்கேன். இப்போ மிளகாவை மட்டும் தனியாக போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன் நான். நல்லா குறக்குறான்னு வந்துடுச்சுது. இதோட நான் வந்து அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற மிளகு, வெந்தயம், அரிசி அதையும் சேர்த்துண்டு இந்த கடலைப்பருப்பு, தனியா அதையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஹோம்மேடு சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நீங்கள் சாம்பாருக்கு அரைச்சி விடணும்னு நினச்சிங்கன்னா இது 3 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துட்டு இதோட 2 ஸ்பூன் தேங்காவை மட்டும் சேர்த்து அரைச்சி நீங்கள் சாம்பாரில் விட்டால் கல்யாண சாம்பார் மாதிரி இருக்கும்.